अहमिदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् अहमिदं ममेदं इति नैसर्गिकोऽयं लोकव्यवहारः. அகம் இதம் அப்படின்னு சப்தம் இருக்குது. அகங்கிறத அப்படி வச்சுக்க வேண்டியது. இதம்ங்கிற சப்தத்துக்கு மனுஷன்னு வச்சுக்க வேண்டியது. அதாவது இதம்ங்கிறது சர்வநாம சப்தம். இந்த சர்வநாம சப்தம் மனுஷா, பிராமணா, கர்த்தா, போக்தா என்ன வேணாலும் சொல்லும்போது எல்லாத்துக்கும் பதிலாக இதை உபயோகப்படுத்திருக்கு. ஆனா அகமிதம் ஆனந்தம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக மனுஷ்யோகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். மனுஷ்யோகம்னு எடுத்துட்டோம்னா இங்க ரெண்டு இருக்கு. மனுஷ்யோகம்னு எனக்கு வந்த ஞானம் ஒண்ணு. ஞானம் வந்து அதுக்கு ஒரு விஷயம் இருக்கணும் இல்லையா? அதாவது விஷயம் என்ன மனுஷ்யோகம்னு, இந்த ஞானத்துக்கு விஷயம் என்ன அப்படின்னா தேகம். வெறும் தேகம் இல்லை, ஆத்மாவோடு சாதாரணமாக தெரியக்கூடிய, அதாவது தன்னோடு அபின்னமாக சாதாரணமாக தெரியக்கூடிய தேகம் அப்படின்னு. ஏன்னா வந்து இந்த பாஷையில எப்படி சொல்றதுன்னா ஆத்ம சாதாரணத்து கஷ்ட தேகம் இது விஷயம். இப்போ அயங்கடா அப்படின்னு ஒரு ஞானம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இங்க ரெண்டு ஞானம் ஒண்ணு, விஷயம் ஒண்ணுன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப எந்த ஞானமா இருந்தாலும் அந்த ஞானத்துக்கு விஷயங்கிறது வேற, ஞானம் வேறு விஷயம் வேறு. ஆனா நான் விஷயத்தையும் கடகான்னு சொல்லுவேன், ஞானத்தையும் கட தியானம் அப்படின்னு சொல்லுவேன். இப்ப மனுஷோகம் அபிமானா இது ஒண்ணு. மனுஷோகம்னு சொல்ல இந்த அபிமானத்துக்கு விஷயகா மனுஷன், இது ரெண்டையும் தான் இந்த எடுக்கணும். மனுஷோகம் இது லோக விவகாரா அப்படின்னு இந்த லோக விவகார சப்தத்துக்கு அர்த்தம் பண்ற. இங்கே லோகத்திய விவகாரா லோக விவகாரா இதுதானே அர்த்தம் சொல்லுவோம். நாம வந்து சாதாரணமா வேற சொல்லிக் கொடுக்கலைன்னா இந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம் பண்ணுவோம்னா லோகம் அப்படி விவகாரம் பண்றது அப்படின்னு அர்த்தம் சொல்லுவோம். லோகத்தின் விவகாரம் அப்படின்னு சொன்னா லோகம்னா லோகத்துல உள்ள ஜனங்கள், அந்த ஜனங்கள் செய்யக்கூடிய விவகாரம். அதாவது அவ அப்படி பேசுகிறா, நான் மனுஷன்னு பேசுகிறா அப்படின்னு அர்த்தம் சொன்ன மாதிரி ஆகும். ஆனா இங்க அப்படி அர்த்தம் பண்ணல. இங்க லோகத்திய விவகாரம்னு சொல்லுங்க, அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் லோக சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா லோக்கியதே இது லோகா கர்ம விற்பத்தி, அதாவது பார்க்கப்படும் பொருள், ஞானத்துக்கு விஷயமான வஸ்து அப்படின்னு அர்த்தம் லோக்கியா லோகாங்கிற சப்தத்துக்கு. அப்ப என்னாச்சு, நான் மனிதன் அப்படின்னு நான் வந்து சொல்லுகிறேன்னு சொன்னா இந்த ஞானத்துக்கு விஷயமாக இருக்கிறது என்ன மனிதன் இல்லையா? மனுஷன். மனுஷன்னா என்ன? ஆத்மாவோடு தாதாத்மியத்தை அடைஞ்ச தாதாத்மியமாக தெரியக்கூடிய சரீரம் இதுதான் மனுஷன். அதுதான் இந்த லோகம். லோகத்திலே லோகா இது ரொம்ப சுலபம். அதாவது நான் மனுஷன் அப்படின்னு நான் சொல்றேன்னா இந்த ஞானத்துக்கு என்ன விஷயம்? நான் ஒண்ணு, என்னோட அபிநமா இருக்கக்கூடிய சரீரம் ஒண்ணு. இதை ரெண்டும் சேர்த்துதானே நான் வந்து நான் மனுஷன் சொல்றேன் இல்லையா? அப்ப இந்த நான் மனுஷன்னு சொல்ற ஞானம் வேறு, அந்த ஞானத்துக்கு விஷயமா இருக்கிறது என்னோட தாதாத்மியம் அடைந்த சரீரம். இந்த சரீரம் இருக்கு, இதைத்தான் நான் வந்து இந்த லோக சப்தத்தினால இந்த சரீரத்தை பத்தின விவகாரம். விவகாரங்கிறது தியானம். இதுதான் அர்த்தம். லோக இது மனுஷ்யோகம் இது அபிமன்யமானஹா பிராணிநிகாயः உச்சதே. பஞ்சபாதிகள் லோகஹாங்கிற இந்த சப்தம் மனுஷ்யோகம் அப்படிங்கிற அபிமானத்துக்கு விஷயமாகின்ற அபிமன்யமானஹான்னு இருக்கியா, இந்த அபிமானத்துக்கு விஷயமாகிற பிராணிநிகாயः. பிராணிநிகாயனா பிராணிநிகாயனா நான் சரீரம், பிராணிகளுடைய சரீரம். வெறும் சரீரம்னு இல்லை. வெறும் சரீரம் சவ சரீரமா இருந்ததுன்னா அதை நம்ம ஒன்றும் அந்த மாதிரி சொல்ல மாட்டோம் இல்லையா? அதனால
உயிரோடு இருக்கக்கூடிய ஜீவனோடு சேர்ந்த, இதை நான் என்ன சொல்றது, ஜீவனோடு தாதாத்மியமாக தெரிகிற சைதன் சரீரம் அப்படின்னு. ஆக அந்த அத்தியாசத்துக்கு விஷயத்தை தெரிவிக்கிறது லோகசாந்தர சக்தி. பிராணி நிகாயா விட்டது, உயிரோடு உள்ள சரீரம். வியவஹரணம் விவகாரா, லோக விவகாரகான்னு இருக்கு. விவகாரகான்ற இடத்துல பாவம் விற்பது, லோககான்ற இடத்துல கர்மம் விற்பது. லோகவே இது லோக அறியப்படும் பொருள் அப்படின்னா. இப்ப விவகரணம் விவகாரா, விவகாரகான்னு சொன்னா தியானம் அப்படின்னு. லோக இது விவகாரா, லோக விவகாரா, அதாவது இது மனுஷன் அப்படிங்கிற விவகாரம் ஏற்படுறதா. இது மனுஷன்னு சொன்னது விஷயம், அப்படி விவகாரம்னு சொன்னது அதனுடைய தியானம். ஆக தியானாத்தியாசம் விஷயாத்தியாசம் அர்த்தாத்தியாசம் சொல்லுது. இப்படியாக ரெண்டு விதமான அத்தியாசத்தை இந்த லோக விவகாரத்தையும் தெரிவிக்கிறது. மனுஷோகம் இது அபிமானமா இருக்கிறதா. முதல்ல மனுஷோகம் இது அபிமன்யமானமா, அடுத்தது மனுஷோகம் இது அபிமானம். அந்த தியானம் தியானத்துக்கு விஷயம், இது ரெண்டின் லோக விவகார இந்த ரெண்டு சப்தங்கள்னால தெரிவிக்கப்படுறது. அதுக்கு மேல சத்தியாமிரதே புனீகிருத்திய அப்படின்னு போட்டுருக்கான். இந்த சத்தியமும் அமிர்தமும், சத்தியம் இல்லாதது அமிர்தம் பொய், இத ரெண்டையும் சேர்த்து அப்படின்னு அர்த்தம் சொல்லுவாங்க. சத்தியாமிரதே புனீகிருத்திய ரெண்டு சேர்க்கறதுனா என்ன, நாம குறித்து ஒண்ணும் சேர்க்கல, புத்தியால சேர்க்கிறது தான். இந்த அத்தியாசம் தான் சேர்க்கிறது. சத்தியத்தையும் பொய்யையும் சேர்க்கிறது அப்படின்னா என்ன, அத்தியாசம் தான் இந்த ரெண்டு சேர்க்கிறது, இல்லைன்னா சேர்க்க சேராது. அப்ப சத்தியாமிரதே புனீகிருத்தியன்ற இடத்துல சத்தியம் எது, அமிர்தம் எது சொல்லலாம் இல்லையா, அது சொல்ற. சத்தியம் அனிதம் சைதன்யம். இதம்னு நாம எதை சொல்றோமோ அதை காட்டிலும் வேறானது அகம்னு சொல்றோம் இல்லையா, அந்த சைதன்யம். இந்த அகம் சைதன்யம் சொல்லாம அனிதம்னு இருக்கா சொல்லலாம் சத்தியம்ங்கிறதுக்கு அப்படின்னு கேட்டா, இந்த அகங்கிறது வெறும் சைதன்யம் இல்லை, அங்க ஒரு இடவம்சம் கலந்து கிடக்கு. ரெண்டையும் சேர்த்துதான் நம்ம அகம்னு சொல்லிக்கிறோம். அங்கேயும் ஒரு இடவம்சம் சேர்ந்து இருக்கு, அதை சத்தியம்னு சொல்ல முடியாது. அதனால வியாக்கியாதா என்ன பண்ணினார், அனிதம் இதம் இல்லாதது அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டார். எது இதம் இல்லை, அதை பார்க்கறதுதான் இதம் இல்லை. இதம்ங்கிறதுக்கு எது பாசகமாக இருக்கோ அதுதான் ஆனிதம் சைத்தன்யம். அமிர்தம் யுஷ்மதர்த்தா, அதனால எது பாதிக்கப்படுறதோ அது எல்லாம் இதம். அதை நான் அமிர்தம்னு சொல்றேன். இது சத்தியம்னு சொன்னா அது அமிர்தமா, அமிர்தம் யுஷ்மதர்த்தா. இதைத்தான் ஆரம்பத்துல யுஷ்மதஸ்பத்தேவோதரையோகோ அப்படின்னு சொல்லியிருந்தார். இது ரெண்டும் தான் சத்தியம்னும் அமிர்தம்னு சொல்லப்பட்டது. இது ஏன் அமிர்தம்னு சொல்றார், யுஷ்மதர்த்தத்தை. சைத்தன்யம் ஒரு சத்தியமாக இருந்தால் அதனால் ஆசிக்கப்படுற மற்ற வஸ்து இருக்கு, அதுவும் ஒரு சத்தியமா இருக்கிறது கூட்டமே. ஆக சரீரமும் சத்தியம்தான், நானும் சத்தியம்தான். அப்படி சொல்லக்கூடாதோ, எல்லாரும் சொல்லுவாளே அப்படின்னு கேட்டா சொல்றா, ஸ்வரூபத்தோபி அத்தியஸ்வரூபத்வா. அத்தியஸ்வரூபம் அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டுமே அத்தியஸ்வரூபம் தான். சத்தியம் கூட அத்தியஸ்வரூபம், சத்தியமும் அத்தியஸ்தம், அமிர்தமும் அத்தியஸ்தம். சத்தியத்தை போய் அத்தியஸ்தம்னு சொல்லுவானோ இதை சொல்லியிருக்காரு. அந்யோன்யஸ்மின் அந்யோன்யாத்மதாம் அந்யோன்ய தர்மாம் அத்தியஸ்ய. அனாத்மாவில ஆத்மாவை அத்தியாசம் பண்ணி, ஆத்மாவில அனாத்மாவை அத்தியாசம் பண்ணி, ஆத்மாவில அனாத்ம தர்மத்தை அத்தியாசம் பண்ணி, அனாத்மாவில ஆத்ம தர்மத்தை அத்தியாசம் பண்ணி அப்படின்னு சொன்னாரோ இல்லையா, பரஸ்பர அத்தியாசம். அப்ப அனாத்மாவில ஆத்மாவும் அத்தியஸ்தம் ஆயிடுத்து. அப்ப சத்தியம்னு சொன்னா அது அத்தியஸ்தம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்ப சத்தியமும் அத்தியஸ்தம், அமிர்தமும் அத்தியஸ்தம். ஆனா இந்த அத்தியஸ்தத்துல ஒரு விசேஷம், அது ஸ்வரூப சோபி அத்தியஸ்தம், இது அப்படி இல்லை. இதான் விசேஷம். ஸ்வரூப சோபி அத்தியஸ்தம்னா என்ன, அதை கண்டுபிடிக்கும். இப்போ நான் இதை விட்டுறோம், வேற திருஷ்டாந்தத்துக்கு போகும். வெளிஞ்சல் கிடக்கு, ஆனா அது வெள்ளியில தெரியுது. இந்த பிராந்தி, இந்த சித்துரூபாட்டத்தை எடுத்துப்போம். என்ன தெரிகிறது இவனுக்கு, வெள்ளி தெரியுது. அவன்கிட்ட கேட்டா வெள்ளி தெரியுதுன்னு தான் சொல்லுவான். அவன் சொன்னது பொய் இல்லை, அவன் என்ன தெரிகிறதோ அதை சொல்லிட்டான். அப்படின்னா தெரியறது வெள்ளி தானே, ஆனா அந்த வெள்ளி அங்க இருக்கோ
இல்லைன்னு நாம சொல்லுவோம். அது கிடையாது, அங்க இருக்கிறது சுத்திதான் அப்படின்னு நாம சொல்லுவோம். அப்பனா என்ன ஆச்சு? இல்லாதது எப்படி தெரியுது? இல்லாதத உண்டாக்கி அப்புறம் பாக்குறான். இதுதான் அனைரோட்டிங் சாப்பிடுவார். நான் பார்க்கறதுக்கு அங்க ஒண்ணும் வெள்ளி இல்லை, சுத்திதான் இருக்கு. ஆனா அவன் வெள்ளிய பார்க்கறான் அங்க. அது எப்படி பார்த்தான்? இல்லாத வெள்ளி எப்படி பார்க்க முடியும்? அவனே பண்ணிட்டான் அந்த வெள்ளிய, உற்பத்தி பண்ணிட்டான். அப்ப இது என்னாச்சு? அந்த வெள்ளின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்வரூபம் இருக்கே, இது தற்காலத்துல உண்டாக்கப்பட்டது. அதோட ஸ்வரூபமும் அங்க உண்டாச்சு, அதோட சம்பந்தமும் அங்க ஏற்பட்டது புரோவர்த்தியோட. ஆனா ஸ்வரூபத்தோபி அத்தியஸ்தம், சம்பர்க்கத்தோபி அத்தியஸ்தம், ரெண்டு விதமாகவும் அது அத்தியஸ்தம். ஆனா அங்க இந்த வெள்ளிங்கிறது இதுன்னு தெரிய போனோம். அது வெள்ளின்னு இல்லை, இது எதிர்த்தாப்புல இருக்கிறது இதுதான் அப்படின்னு தெரிகிறது. அந்த இதுங்கிறது எப்படி? இதுங்கிறதும் வெள்ளியில அத்தியஸ்தம் தான், சாதாத்மியம். அப்படி சொல்லலைன்னு சொன்னா வெள்ளி இதுன்னு நான் சொல்ல மாட்டேன். வெள்ளின்னு எது சொல்லிட்டு இது ஆனா வேறதான் அப்படின்னு சொல்லுவான். அப்படி இல்லை, இதே வெள்ளின்னு ரெண்டையும் சேர்த்துதான்னு சொல்றான். அப்ப இதுங்கிறதும் அங்க அத்தியஸ்தம் தான். ஆனா எப்படி அத்தியஸ்தம்? அந்த இதுங்கிறது அங்க இருக்கு. அதனுடைய ஸ்வரூபத்தை இவன் சமகாலத்துல உண்டாக்கல. அது அந்த பிரமம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் கூட, பாரத தியானம் வந்ததுக்கு அப்புறம் கூட இதங்கிறது அப்படியே நிற்கிறது. இது ரஜதம் இல்லை. முதல்ல எதை ரஜதம்னு சொன்னானோ, அப்புறம் பாகம் வந்ததுக்கு அப்புறம் அதையே இது ரஜதம் இல்லை இப்படி சொல்றானோ. இது 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 இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டான் இல்லையா? ரஜதம்னு சொல்லிட்டு அப்புறம் ரஜதம் இல்லைன்னு சொல்லுவானே தவிர, ரஜதம் ரஜதம் தான், ஆனா இது இல்லைன்னு சொல்ல மாட்டான். இதுங்கிறது இருக்கு, ரஜதங்கிறது தான் இல்லை அப்படின்னு தெரிகிறது இல்லையா? ஆகையால என்ன ஆச்சு? அந்த இதுங்கிறது எப்படி அத்தியஸ்தமாச்சுன்னு கேட்டா, ஸ்வரூபதா அத்தியஸ்தம் இல்லை. இவன் சமகாலத்துல அதனுடைய ஸ்வரூபத்தை உண்டாக்கது. அது ஏற்கனவே இருக்கு, முன்னாடியே இருக்கு, அது ஒன்றும் பாதிக்கவும் படல. அப்ப அதனுடைய தாதாத்மியம் தான் அத்தியஸ்தமாச்சு. அப்போ இங்க அதனாலதான் நாம ரஜதத்தை பொய்ன்னு சொல்றோம். எது ஸ்வரூபத்தோடு அத்தியஸ்தம், எதனுடைய ஸ்வரூபமும் முன்ன பின்ன இல்லை, அந்த ஞான காலத்துல வந்ததோ அது ஸ்வரூபத்தோடு அத்தியஸ்தம், அது பொய்ன்னு சொல்றோம். எது அப்படி இல்லையோ அதை நாம சத்தியம் கணக்கு இல்லையே. ஆத்மா அனாத்மா, இந்த ரெண்டுல அனாத்மாங்கிறது ஸ்வரூபத்தோடு அத்தியஸ்தமா. அது இவனா உண்டாக்குங்கிறதுதான், தமையால ஏற்பட்டது. அப்ப என்னாச்சு? அது அமிர்தம். ஆத்மாவை அத்தியாசம் சொன்னோமே, அது இப்படி அது இவன் பண்ணின ஆத்மா இல்ல. அது அனாதியா இருந்துட்டே இருக்கு, சமகாலத்துக்கு மாத்திரம் இருக்கிற ஆத்மான்னு இல்லை இல்லையா? அதனால இது தப்பு அப்படின்னு. ஸ்வரூபத்தோபி அத்தியஸ்தஸ்வரூபத்வா அமிர்தம் யுஷ்மதர்த்தா. இப்படி இந்த காரணத்தாலதான் யுஷ்மதர்த்தம் இருக்கு அனாத்மா, அந்த அனாத்மாவை அமிர்தம்னு சொல்லிட்டார். போனார். அதுக்கு அடுத்த விஷயம் ஆட்சியத்துல அத்திய நிபுணீகிருத்திய இது ஸ்வாப்ரத்யயா, இது பிரயோகம் இருக்கு. அத்திய நிபுணீகிருத்திய விவகாரா, லோக விவகாரா. ரெண்டு ஸ்வாப்ரத்தி, அத்தியன அத்தியாசம் பண்ணி, நிபுணீகிருத்தியன சத்தியமாங்கிருத்தம் ரெண்டும் கலந்து, அதுக்கப்புறம் இந்த மாதிரி விவகாரம் நடக்கிறது. ஆத்மாவில அனாத்மாவையும் அனாத்மாவில ஆத்மாவையும் அத்தியாசம் பண்ணிட்டு, இப்படியாக அந்த சத்தியத்தையும் அமிர்தத்தையும் ஒன்னாக்கி கொண்டு நான் மனிதன் அப்படின்னு லோக விவகாரம் நடக்கிறது அப்படின்னு சொன்ன மாதிரி ஆச்சு. இப்ப என்ன ஆச்சுன்னா, இங்க ஒரு அனுபவம். அத்திய நிபுணீகிருத்திய பிரத்ய பூர்வகாலத்தும் அந்நியத்வஞ்ச லோக விவகாராத் அங்கீகிருத்திய பிரயுக்தா உக்வா விரஜதி என்பது கிரியாந்தர அனுபாதாக. இந்த ஸ்வாப்ரத்தியத்துக்கு உங்களுக்கு உதாரணம் சொல்றேன், அதுல இருந்து நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம் இங்க என்ன அனுபவத்தி வந்தது அப்படின்னு. புக்வா ஈத்வா கச்சதி கிரகம் கச்சதி தேவதத்தா அப்படின்னு சொல்றேன். அதாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் ஜலம் குடிச்சுட்டு அப்புறம் போறானா. புக்வா ஈத்வா கச்சதி. இந்த ஸ்வா என்ன சொல்றேன்? இதுல இருந்து நீங்க இந்த ஸ்வா பிரயோகம் பண்ணினதுனால நீங்க என்ன புரிஞ்சுக்கிறேன்? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்,
அவன் முதல்ல வீட்டுக்கு போனானா இல்ல முதல்ல சாப்பிட்டானா? முதல்ல சாப்பிட்டு வீட்டுக்கு போனானா வீட்டுக்கு போய் சாப்பிட்டானா? ரெண்டும் நடக்கிற சமாச்சாரம் தான். சாப்பிட்டு வீட்டுக்கு போனான்னு சொல்லலாம், வீட்டுக்கு போய் சாப்பிட்டானோ இதுவும் சம்பவிக்கிற விஷயம் தான். இப்ப இந்த புக்துவா பீத்வா கிரகம் கச்சதி அப்படின்னு இந்த வாக்கியத்திலேருந்து நீங்க புரிஞ்சுக்கிறது எப்படி? முதல்ல சாப்பிட்டான், அப்புறம் குடிச்சான், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனான், வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சாப்பிட்டாங்கிறது இந்த வாக்கியத்துக்கு அப்படிதான் சொல்லணும். ஏன் அப்படி? இங்கதான் புக்வான அந்த போஜனம் இருக்கு, பீத்வான பானம் இருக்கு, கச்சதின்னு கவனம் இருக்கு. முன்ன பின்ன மாற்றி கூட வச்சுக்கிறாங்கன்னா வச்சுக்க முடியாது. இந்த சுவாபரத்தையும் அதுக்கு இடைஞ்சல். சுவாபரத்தையும் சொல்றது சமான கர்த்திருக்கையோகோ பூர்வகாவே சூத்திரத்தினால பாணியும் இந்த சுவாபரத்தை விதானம் பண்ணிவிட்டார். அவர் என்ன சொல்றார்? ரெண்டு கிரியை இருக்கணும். இங்க போஜனம் சாப்பிடுறதுன்னு ஒரு கிரியை, கமனம்னு இன்னொரு கிரியை. இந்த மாதிரி ரெண்டு கிரியை முன்னும் பின்னுமா இருந்தால் இன்னும் பின்னமாகவும் இருக்கணும், ஒரே கர்த்தாவுடையதாகவும் இருக்கணும். வெறும் ஒன்னும் பின்னமா இருந்தா போறாது. அத ரெண்டு கிரியைக்கும் கர்த்தாவும் ஒருத்தனா இருக்கணும், சமான கர்த்தகமாக இருக்கணும், ஏக கர்த்தகமா இருக்கணும், முன்னும் பின்னமா இருக்கணும். அப்படியானால் பூர்வம் முன்னாடி பூர்வ காலத்துல எந்த கிரியை வருதோ அந்த கிரியாவாதி தாத்துவுக்கு சுவாமி பிரச்சனையும் வரும். முதல்ல போஜனம் பண்ணினா அப்புறம் அவன் போனான் அப்படின்னா புக்வா கச்சதி அப்படிதான் சொல்றான். கத்வா பூமின்னு சொல்லக்கூடாது. இப்ப இந்த அந்த மாதிரி சொல்லக்கூடாது, சரியா? அப்ப புக்வா ஈஸ்வா கச்சதி அப்படின்னு சொன்னா ஒரே ஆசாமி அவனையும் போஜனம் பண்ணினா, அடுத்தது ஏதோ ஜலபானம் பண்ணினா, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனான் அப்படிங்கிறது அர்த்தம் இருக்குது. இந்த சமான கருத்துக்கு விட்டு போனா கூட வராது. 10 மணிக்கு தேவதத்தன் போஜனம் பண்ணினான், 11 மணிக்கு யஜ்ஞதத்தன் ஜலம் குடித்தான், 12 மணிக்கு விஷ்ணுமித்திரன் வீட்டுக்கு போனான். கத்வா எல்லாம் வராது. இந்த கிளாபரத்திங்கெல்லாம் இங்க போட முடியாது. ஏன்னா கர்த்தா வேறையா போயிருக்கு, முன்ன பின்ன இருந்தால் கூட. ஆக சமான கர்த்திருக்கையோகோ பூர்வகாலே அப்படிங்கிற இடத்துல பாணி இந்த கிளாபரத்தையும் எந்த மாதிரி இருந்தா பிரயோகம் பண்ணலாம்னு சொன்னா, பல கிரியைகள் இருக்கணும், பல கிரியைகள்ல முன்னும் பின்னுமாக இருக்கணும், ஒரே கர்த்தா கொண்டதாக இருக்கணும். அப்பதான் இந்த பிரயோகம் பண்ணலாம். பல கிரியை இருக்கணுங்கிறது ஏன் சொல்றேன்னா, சாப்பிட்டான்னு வச்சுங்களேன், அவன் பல தடவை எடுத்து வாயில போட்டு இருப்பான். ஒரு 10 நிமிஷம் சாப்பிட்டான்னா புக்வா 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 புக்வான்னு அங்க சொல்லக்கூடாது. அது எல்லாம் சேர்த்து ஒரே கிரியை தான். பல விதமான கிரியை வரணும். ஆனா அநேக கிரியை ஒரே கர்த்தா இன்னும் விதமா இருக்கு. ஒரே சமயத்துல ரெண்டும் பண்ணிவிட்டாங்கன்னா அப்ப சதுப்பிரத்தி வரும். குஞ்சானோ வெற்றி நடந்துட்டே சாப்பிட்டு இருக்கான், சாப்பிட்டுட்டே போறான்னு வச்சுருக்கோம். இப்ப புக்வா கட்சி கிடையாது. தெருவில் நடந்துட்டே அவன் வாயில சாப்பிட்டுட்டே போயிட்டு இருக்கான்னா குஞ்சானோ வெற்றி சாப்பிட்டுட்டே போயிட்டு இருக்கான். ஆனா அங்க வராது. இவ்வளவு விஷயம் இருக்கு அந்த இடத்துல. இது என்ன பண்ணிட்டாரு பாட்டுக்காரர்? அது முன்ன பின்னே சொன்னதுனால வீட்டுக்கு போறான், வேற இடத்துக்கு போறான்னு சொன்னதுனால கிடைக்கிறது. போனா அங்க சாப்பிடலன்னு கிடைக்கிறது அவன் சாப்பிட்டானு. ஆக இது கச்சதின்னு சொன்னதுடைய அந்த கிரியாபதத்துடைய சாமர்த்தியம். புக்வா ஈஸ்வா வபிசி அப்படின்னு சொன்னேன்னு வச்சுங்களேன், தூங்கிட்டு அப்ப இது கிடைக்காது. அது அந்த கிரியா அர்த்தத்தை பார்த்துட்டு அதுக்கு தேவைத்தாவல ஊதிக்க வேண்டிய விஷயம். இங்க என்ன பண்ணினார்? முதல்ல அர்த்தத்திய கிருத்திய விவகாரா 3 கிரியை கிடைக்குது. உன்னை அத்தியாசம்னு அவனுக்கு சொன்னார், கிருத்தியன்னு சொன்னார், விவகாரம் 3 கிரியேன்னு தோன்றது. ஆனா யோசிச்சு பார்த்தா அர்த்தம் அப்படி இப்படி சொல்லலாமோ? இப்ப புக்வா விரஜதின்னு சொல்ற மாதிரி கத்வா விரஜதி ரெண்டும் ஒரே அர்த்தம். அந்த சப்தம் தான் வேற, கமனமும் விரஜனமும் ஒண்ணுதான். கத்வா விரஜதின்னு சொன்னா இதுக்கு அர்த்தம் கிடையாது, நாம ஏமாந்து போடுவோம். புக்வா விரஜதி மாதிரி கத்வா விரஜதி வரலாம் போல இருக்கு. ஆனா கத்வா விரஜதினா கத்வா கச்சதின்னு அர்த்தமாகும். பரியாய தாது அதே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய சப்தம். நீங்க இந்த மாதிரி நடந்து போச்சு. அத்தியஸ்தேன்னு சொன்னா அத்தியாசம் பண்ணிட்டுன்னு அர்த்தம். விசுனீகிருத்தேன்னு சொன்னாதான் அத்தியாசம் பண்ணிட்டு அர்த்தம். இது வேற இல்லை. முதல்ல ஆத்மாவையும் அனாத்மாவையும் மாற்றி மாற்றி அத்தியாசம் பண்ணிட்டுன்னு அர்த்தமாச்சு. இது சத்தியத்தையும் அமிர்தத்தையும் விசுனீகிருத்தேன்னு சொன்னா அதை ரெண்டையும் மறுபடியும் அத்தியாசம் பண்ணிட்டு அங்கேயும் அதே தான் அர்த்தம். இது அதுக்கப்புறம் இன்னொரு அத்தியாசம் இல்லை, அதே அத்தியாசத்தை தான் சொல்றது.
அப்புறம் லோக விவகாரா சொன்னாரு. இப்ப வியாக்கியானம் பண்ண இந்த லோக விவகாரான்னு சப்தத்தை பார்த்தீங்கன்னா லோகம் பண்ற விவகாரம்னு. ஆனா இவர் பண்ணின வியாக்கியானப்படி பார்த்தீங்கன்னா அத்தியாசம்னே அர்த்தம் இருக்கு. அப்ப அத்தியாசம் பண்ணிட்டு அத்தியாசம்னு சொன்ன மாதிரி ஆச்சு. கிரியாபேதமே இல்லை, பூர்வ காலம் உத்தர காலம் இல்லை. என்ன பிரயோகம் இது? இது எப்படி சரியா வந்ததுன்னு கேள்வி. அதுக்கு பதில் சொல்ற. அத்திய விபுலீகிருத்திய பிரத்யா இந்த நங்கிறத அந்த மேல அன்றைக்கணும் பிரயுக்தகால இப்படி பிரயோகம் செய்யப்படவில்லை. பூர்வ காலத்துவம் அந்நியத்வஞ்ச லோக விவகாரா. லோக விவகாரங்கிற கிரியை வேறு, அதை காலத்துக்கும் இந்த அத்தியாசங்கிறது வேறுன்னு கிரியா வேதத்தை நினைத்தோ அல்லது முதல்ல அத்தியாசம் அப்புறம் லோக விவகாரம் அப்படின்னு பௌர்வாபரியம் பூர்வ காலத்துவத்தை நினைத்தோ இந்த ஸ்வா பிரத்யம் இங்கே பிரயோகம் பண்ணப்படவில்லை. ந பிரயுக்தா, அந்த நாவ பிரயுக்தால கேட்குது. இந்த மாதிரி அங்கீகரிக்க இப்படி ஸ்வீகாரம் பண்ணிட்டு அவர் இந்த சப்த பிரயோகம் பண்ணல. எதிரேக திருஷ்டாந்தம் உத்வா விரஜதி இதுவது கிரியாந்தர அனுபாதானா. சாப்பிட்டு போகிறான் உத்வா விரஜதி. இங்க ரெண்டு கிரியை சொல்ல பாருங்க, அங்க சரியா இருக்கு. அந்த மாதிரி இங்க இல்ல. அங்க பூர்வ காலத்துவம் உதிக்கிரியாயாக பிரஜனக்கிரியாபேட்சையா அந்நியத்வந்தம் ரெண்டும் இருக்கு. அப்ப சரி, அது சரி. அது மாதிரி இங்கே இல்லை. அப்ப ஏன் எப்படி வந்தது? இது நடுப்புற ஒருத்தன் கேட்பான், நீங்க அது மாதிரி பண்ணிக்கலாமே. சப்தம் வேறையா இருக்கு. அத்திய நிபுணீகிருத்திய விவகாரமான பதங்கள் வேறையா இருக்கு. கொஞ்சம் அர்த்தத்தை மாற்றி வச்சுட்டோம்னா கிரியாபேதம் இங்கும் வந்துடும். கிரியாபேதமும் வந்துடும். வேணும்னா பூர்வ காலத்து வேணும்னா அதை உண்டாக்கிக்கலாம், பண்ணிக்கலாம். ஏதாவது கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி பண்ணி விடலாம். அந்த மாதிரி ஏன் வச்சுக்க கூடாது சொல்றா. அத்திய நைசர்கிகோயம் லோக விவகாரா இது ஸ்வரூப மாத்திர பரிவர்த்தனை. இந்த விஷயம் சொல்லியா அந்யோன்யத்தின் அந்யோன்யாத்மத்தாம் அத்தியங்கிறதும் அந்த அத்தியாசத்தை தான் வர்ணிக்கிறது. சத்தியாமிருதே விபரீகிருத்தியங்கிறதும் அதே அத்தியாசத்தை வர்ணிக்கிறது. லோக விவகாரங்கிற பதமும் அதே அத்தியாசத்தை பத்தி தான் வர்ணிக்கிறது, வேற இன்னும் இல்லை. ஏன்னா அத்தியாசத்தை தான் இங்க முடியாதுன்னு சொல்லிருந்தா இந்த மாதிரியான அத்தியாசம் இருக்குன்னு சமாதானத்தை சொல்றாரு. எப்படி வர்ணிக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த நம்ம சுத்தி ரூபி அத்தியாசத்துல பார்த்தோம்னா அதுல சுத்திங்கிறதும் ஒரு அனாத்மா, ரஜதம்ங்கிறதும் அனாத்மா தான். இதுவும் விஷயம், அதுவும் வரும். ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்துல தெரிஞ்சது, இது விஷயாத்தியாசம். ஆனா அது போல இல்லை இந்த அத்தியாசம். இது அதை காட்டிலும் வித்தியாசப்பட்டது அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக ஆத்மனி அனாத்மனா அனாத்மனி ஆத்மனா அத்தியாசா. ஏன் இது விஷயக்கும் விஷயத்துக்கும் வந்த அத்தியாசம். நீங்க நினைக்கிற மாதிரி ரெண்டு விஷயத்தை பரஸ்பரம் மாற்றி அத்தியாசம் பண்ணிக்கிறது இது இல்லை. இந்த இப்படியாக நீங்க சொன்ன அத்தியாசத்தை தெரிவிக்கிறதுக்காக முதல் தடவை இப்படி சொன்னால் கூட அதுக்கு விஷயமா இருக்கக்கூடிய ஆத்மாவும் அனாத்மாவும் இந்த ரெண்டுல ஆத்மா சத்தியம், இன்னொன்னு அமிர்தங்கிறது கிடைக்குமோ தெரியாது. இது அதுல அத்தியாசம் சுத்தியில அதை அத்தியாசம் பண்ணா அதை இதுல அத்தியாசம் பண்ணா அதெல்லாம் இந்த பக்கத்துல ரெண்டு இருக்கலாம். அதுக்கு என்ன பண்ணா இங்க ஒரு சுத்தி இருக்கு, பக்கத்திலேயே ரஜத்தும் இருக்கு, கிட்ட சமானமா இருக்கு. இவனுக்கு இங்க ரெண்டுமே இருக்கு. இது தியானம் வந்தது, ஆனா சாந்தியா வந்தது. இனே சுத்தி ரஜதே இதம் ரஜதம் அப்படின்னு சொன்னா அது தப்பு. ஆனா இப்ப ஒண்ணு சுத்தி ஒண்ணு ரஜதம். இவனுக்கு எப்படி வருது? இனே சுத்தி ரஜதே, சுத்தியும் ரஜதமும் அப்படின்னு அவனுக்கு கோபம் வருது. ஆனால் இங்க என்ன மாற்றம் ஏற்பட்டு போச்சுன்னா வெள்ளிய போய் அவன் சுத்தியாகவும் சுத்திய போய் வெள்ளியாகவும் எடுத்துக்கிறான். அப்படி எடுத்துக்கிறதுனால இந்த ஞானம் தப்பா இல்லையா? சுத்தி ரஜத்தை ரஜத சுத்தி அப்படிங்கிறத இங்க ரஜத சுத்தின்னு சொல்றது சுத்தி ரஜத்தைன்னு சொன்னா அப்படி புரிஞ்சுட்டான். அதனால இது தப்பா. இப்ப இந்த இடத்துல ரெண்டுமே தப்பு. ஞானம் பிராந்தியாச்சே தவிர இந்த ஒன்றும் பிராதிபாசிகமா ஒன்றும் உற்பத்தி ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே பக்கத்திலே எல்லாமே இருக்கு. அதனால இங்க சத்திய அமிர்தே நிபுணம் இல்லை. ஆனா அத்தியாசத்துல எல்லா இடத்திலும் ரெண்டுமே ரெண்டுல ஒண்ணு பொய்யாக இருக்கு ஆகணும் அப்படிங்கிற நியமம் நமக்கு தெரியல.
ஒண்ணு பொய்யாத்தான் இருக்கணுங்கிறது அவசியமா தெரியல. அப்போ ஆத்மா அனாத்மா இந்த அத்தியாசத்துல ரெண்டுல ஒண்ணு பொய்யாக இருக்கு அப்படிங்கிற நியமம் எங்கேருந்து வந்ததுன்னு கேள்வி வரும். அதுக்கு சத்யாமிரதையை புரிஞ்சிருக்க அப்படின்னு சொல்றோம். ஆக அந்யோன்யத்தின் அந்யோன்யாத்மத்தான்னு சொன்னா எந்த ஒரு விவரம் தெரியாதோ அதை தெரிவிக்கிறதுக்காக, அதே அத்தியாசத்தை பத்தின இன்னொரு விவரத்தை தெரிவிக்கிறதுக்காக சத்யாமிரதையை நிர்ணயிக்கிறேன்னு சொன்னாரே தவிர இங்க நிர்ணயிக்கிறதுங்கிறது அத்தியாசத்தை காட்டிலும் வேற இன்னொரு கிரியை இல்லை. அதே மாதிரி இவர் தியானத்தை சொல்லும் போது தியானத்தினுடைய விஷயத்தையும் சேர்த்து சொல்றாருன்னு தெரிவிக்கிறதுக்காகத்தான் லோக விவகாரங்கிற ரெண்டுமே அத்தியாசம். அத்தியாசங்கிறது ஞானமும் அத்தியாசம், அதனுடைய விஷயமும் அத்தியாசம். அத்தியாசம் இப்படியாக ரெண்டு விதமா இருக்குன்னு தெரிவிக்கிறதுக்கு லோக விவகாரங்கிற பதத்தை உபயோகப்படுத்தினார். ஆக இந்த மூணு பதமும் அது ஒரே அத்தியாசத்தை பற்றி தான் வெவ்வேறு விதமாக வர்ணிக்கிறதுங்கிற காரணத்தினாலே அந்த ஒரே கிரியா சுரூபத்தை தான் தெரிவிக்கிறது. இங்க ஒன்னும் கிரியாபேதம் சொல்றதுக்கு வழியே கிடையாது. அத்திய நைசர்கிகோயம் லோக விவகாரி ஸ்வரூப மாத்திர பரிஜவசானா. அது மாத்திரம் இல்லை, இந்த அத்தியாச பாஷை உபசம்ஹாரம் பண்றதுக்கு இதே மாதிரிதான் பண்றாரு. உபசம்ஹாரேச்ச ஏவமயம் அனாதிதி அனந்தः நைசர்கிகः அத்தியாசः இது தாவன் மாத்திர உபசம்ஹாரம். இது பாருங்க, இந்த விவகார சப்தத்துக்கு அர்த்தத்தை மாற்றி எடுத்துக்க முடியாது. மனுஷோகம் இது லோக விவகாரா அப்படின்னு சொல்ற இடத்துல லோகத்துல பண்ற விவகாரம் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்க முடியாது. ஏன்னா இந்த உபசம்ஹாரம் பண்றதுக்கு அனாதிகி அனந்தா நைசர்கிகா அத்தியாசா சர்வலோக பிரத்யட்சாங்க இங்க எதை சொன்னாலும் இதேதான் அங்க சொன்னார். இங்க விவகார சப்தம் அங்க அத்தியாசம். நைசர்கிகோயம் லோக விவகாரா சொன்னாலே அதே இடத்துல நைசர்கிகா சொல்லிட்டு அத்தியாசா சர்வலோக பிரத்யட்சான்னு கிடைச்சி சொன்னார். அப்ப இதைத்தான் உபசம்ஹாரம் பண்றாரு. அதனால இந்த விவகார சப்தம் அந்த அத்தியாசத்தை தான் குறிக்கிறதுங்கிறதுல சந்தேகமே பட வேண்டாம். லோகத்தில் நடக்கிற விவகாரம் அப்படின்னு அர்த்தம் சொல்லி தப்பிக்க முடியாதுங்கிற ஆக தப்பு இருக்கத்தான் இருக்கு. அப்ப எப்படி நீங்க அத்தியங்கிற சுவாபரத்துக்கு உபபத்தி சொல்ல முடியும் அப்படின்னு பூர்வபக்ஷம். இது பரியந்தம். இப்ப சமாதானம் சொல்றார். அதா கைதன்யம் புருஷஸ்ய ஸ்வரூபம் இதுவது வியபதேசமாத்திரம் திரஷ்டவ்யம். பூர்வபக்ஷம் பண்ணுங்க. சமாதானம் ரொம்ப சுலபமா சொல்லிட்டு, புருஷன் ஏதாவது சாந்தி சாஸ்திரமும் எடுத்துக்கலாம், யோக சாஸ்திரமும் எடுத்துக்கலாம், நம்ம வேதாந்தமும் எடுத்துக்கலாம். புருஷன் தானே சைத்தன்யம். ஆத்மா சைத்தன்யம், ஆத்மாவுக்கு சைத்தன்யம்னு சொல்லலாமா? ஆத்மாவுடைய சைத்தன்யம் கிடையாது, ஆத்மாவே தான் சைத்தன்யம். சரி, நான் ஆத்மான்னு சொல்லணுமா என்னுடைய ஆத்மான்னு சொல்லணுமா? என்னுடைய ஆத்மாவா நானே ஆத்மா? மமாத்மா பூதபாவனா வாங்கி சொல்லு. மம ஆத்மா அகமாத்மா கூட இருக்கு, அதுவும் இருக்கு, இதே சொல்லுங்க. ஆனா மமாத்மான்னு சொல்லாது, என்னுடைய ஆத்மா அப்படின்னு. அப்ப என்னுடைய ஆத்மான்னு சொல்லும் போது சொல்றவன் தன்னையும் தன்னுடைய ஆத்மாவையும் வேறாக நினைக்கிறானோ? இல்லவே இல்லை. அந்த சப்தத்தை வேணும்னா பிரயோகம் பண்றானே தவிர தன்னையும் தன்னுடைய ஆத்மாவையும் வேறேன்னு நினைச்சுட்டானா அது ஆத்மாவே ஆகாது. அப்புறம் தான் வேறு, அது வேறுன்னா அது என்னுடைய ஆத்மா இல்ல வேற ஏதோ அனாத்மா. அப்ப அந்த மாதிரி இடத்துல உண்மையிலே வித்தியாசம் இல்லாட்டாலும் கூட வித்தியாசப்படுத்துற மாதிரி சப்த பிரயோகம். புருஷனே தான் சைதன்யம், புருஷ சைதன்யம்னு சொன்னா சரியா தான் இருக்கும். ஆனா லோகத்துல விவகாரம் எப்படின்னா புருஷத்து சைதன்யம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதை வச்சுட்டு விவகாரம். மம ஆத்மா அப்படின்னு சொல்றதுக்கு பாஷகாரர் சொன்னார். நம்மள மாதிரியா அவருக்கு தெரியலையா? தெரியாம பிரயோகம் பண்ணினது இல்லை இந்த பிரயோகம். அவருக்கு தெரியும் தான் தான் ஆத்மான்னு. இருந்தாலும் லோக புத்தியும் அனுசரம் அப்படின்னு லோகத்துல இருக்கிறவா இந்த மாதிரி பிரயோகம் பண்றா. அவளோட பேசும்போது அவளுக்கு தெரிஞ்ச பாஷையில பேசணும். அதுக்காக அதே மாதிரி பேசிட்டேன். மமாத்மா பூதபாவம் இல்லையா? அந்த விதத்துல பார்த்தேன்னா சைதன்யம் புருஷத்திய ஸ்வரூபம். அதையும் விட இன்னும் போறாங்கன்னா ஸ்வரூபம்னு சேர்த்து சொல்லுவான், வேற இல்லைன்னு தெரிவிக்கிறதுக்கு.
இந்த சைதன்யம் புருஷத்திய ஸ்வரூபம். புருஷத்திய ஸ்வரூபம்னா புருஷனுடைய ஸ்வரூபம் புருஷனை காட்டிலும் வேற இருக்கும், அப்படி இருக்கவே இருக்காது. ஆனா சக்தி தான் சொல்லுவான் புருஷனுடைய ஸ்வரூபம். புருஷனே தான் ஸ்வரூபா, புருஷனுடையன்னு என்ன சொல்றதுக்கு இருக்கு. ஆனா அப்படி விவகாரம் பல இடத்துல சப்த விவகாரம் அது எப்படி இதுவரை பிரயோகம் பண்ணிட்டு இருக்காளோ அது அப்படியே ஒதுக்க வேண்டியதுதான். அதனுடைய அர்த்தம் மாற்றி இருந்தால் கூட, ஏன்னா இப்படிதான் அது சாம்பிரதாயமான பிரயோகம். இது வந்து விவதேச மாற்றம், சப்த பிரயோகம் அப்படி வருதே தவிர அதுக்கு அர்த்தம் அப்படி இருக்குன்னு நினைக்க வேண்டாம், வேறாக இருக்குங்கிறது. அதனால அத்திய விபுமீகிருத்திய அப்படின்னா விவகாரமான சொன்னா இதெல்லாம் தனித்தனி போல இருக்குன்னு நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றது வழக்கம். இங்கே விவரணக்காரர் கொஞ்சம் வேலை பண்ணிட்டார், இவர் இதோட விட்டு விட்டார். அதெல்லாம் புருஷத்துக்கு சொல்றது இல்லையா, பேதம் இல்லாமலே பேதம் இல்லாத மாதிரி ஒரு விவகாரம் பண்றதாச்சு. அது போல அத்தியாசத்துக்கும் விபுலீகரணத்துக்கும் விவகாரத்துக்கும் ஒரு பேதமும் இல்லை, எல்லாம் ஒரே அத்தியாசம் தான் இருந்தால் கூட இதை வந்து பேதம் இருக்கா மாதிரி காண்பித்து விவகாரம் பண்ணினா அப்படின்னு பஞ்சவாதிக்காக சொல்லிட்டு அதோட விட்டுட்டா, அதுக்கு மேல பேசவே இல்லை. ஆனா விவரணாச்சாரியார் இந்த கொஞ்சம் வேலை பண்ண இந்த விசேஷம் வித்தியாசப்படுறத வச்சு விசேஷமான இந்த அத்தியாசத்தை வேறுபடுத்த முடியும். இப்ப பின்னமாகாத ஒரு வஸ்துவை உபாதியை வச்சு நாம வேறுபடுத்துறோமா இல்லையா? ஒரே தேசமா இருந்தாலும் அங்கஸ்டனாக சின்னம், அந்த மாயாவ சின்னம், இந்த அங்கஸ்டனாக சின்னம், அந்த அங்கஸ்டனாக சின்னம்னா பிரித்து நிறைய பண்றோமோ வேறுபடுத்துறோமோ. அதே மாதிரி விசேஷணங்கள் வித்தியாசப்படுறது அதை வச்சு விசேஷத்தை வித்தியாசப்படுத்தலாம். இப்போ முதல்ல வந்து ஆத்மானாத்மானவ் அத்திய பரஸ்பரத்தின் அத்திய அப்படின்னு ஆத்மனி அனாத்மானம் அனாத்மனி ஆத்மானம் அத்திய. அப்ப இந்த அத்தியாசத்து விசேஷனம் ஆத்மா அனாத்மா அப்படின்னு போட்டிருக்காரு. இந்த அடுத்தது விபுமீகிருத்தியன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, சத்தியாமிருதேங்கிற ஆத்மா அனாத்மாங்கிற விசேஷனம் கொடுத்துருக்கோம். சத்தியமும் பொய்யும் அப்படிங்கிற அப்ப விசேஷம் மாறி போச்சு இல்லையா, விசேஷம் மாறி. அதே மாதிரி லோகம் விவகாரம்னு சொல்றதுக்கு மாறி போச்சு, விஷயம் ஒண்ணு தியானம் ஒண்ணு அப்படின்னு சொல்றது திரும்பி மாறி போயிடுச்சு. ஆக ஒரே அத்தியாசத்தை பத்தி சொல்லிட்டே வந்தாலும் அதனுடைய விசேஷணங்கள் வித்தியாசப்படுற காரணத்தினால இந்த அத்தியாசத்தையே ஔபாதிகமாக பின்ன பின்னமா சொல்லிடலாம். ஆத்மானாத்மனோ அத்தியாச சத்யாமிருத விதூகரணாத்மக சக லோக விவகாராத்மக சைவ அத்தியாச அப்படின்னு சொல்லும்போது முதல் விசேஷணத்தை காட்டிலும் வித்தியாசப்பட்ட இன்னொரு விசேஷத்தை இரண்டாவது வாக்கியம் தெரிவிக்கிறதுங்கிற காரணத்தினால இது வேற விசேஷனம், அந்த விசேஷணத்தோடு சேர்ந்ததுனால இதையும் வேறாக நிர்தேசம் பண்ணி சுவாபிரத்தியத்தை சமாளித்து விடலாம். இது கிரியாபேதத்துக்கு. பூர்வ காலம் வருமானு கேட்டான். ஒரே அத்தியாயத்தை சொல்லிட்டு அதை எப்படி பூர்வ காலம் சொல்லலாம், இப்படி வேணா வித்தியாசப்படுத்திக்கலாம். பூர்வ காலம் வருமானு கேட்டான். பூர்வ காலம் அவ்வளவு ஒன்றும் பெரிய நிர்பந்தம். பல இடத்துல நம்ம வந்து முகம் யாதாய வகுதி பிரயோகம், வாய திறந்து தூங்குறானா. நிஜமா அவன் தூங்குறதுக்கு முன்னாடி வாய திறக்கல, அவனும் திறக்கணும்னு அவனுக்கு அவசியம் இல்லை, அதனால அவன் வந்து அந்த மாதிரி திறக்கல. தூங்குறதுக்கு அப்புறம் தான் வாய் திறந்தது, அவனுக்கே தெரியாம திறந்தது. இப்ப முகம் யாதாய ஸ்வபிதி அப்படின்னு சொல்றத எப்படின்னு வியாக்கரணத்துல விசாரம் பண்ணுவான். இங்க முதல்ல தூங்கலையே, முதல்ல தூங்கினான் அப்புறம் தானே வாய் திறந்தது. அப்ப சுத்வா யாருதா அப்படின்னு தானே சொல்லணும், தூங்கிட்டு வாய திறக்கிறேன். ஆனா அங்க என்ன இடைஞ்சல்னா தூங்கினதுக்கு அப்புறம் ஒரு வாய திறப்பான், அவன் தான் அவனுக்கே தெரியாது. ஒரு கிரியை செய்யணும்னா அவன் வந்து புத்தியோட இருக்க வேண்டாமா, அப்ப அப்படி செய்ய எப்படி சொல்ல முடியும், அங்க வேற கஷ்டம் இருக்கு. அதனால இந்த பூர்வாபரியும் வித்தியாசப்படுறது. அதனால லோக பிரயோகம் என்னமோ இப்படி இருக்கு, யாராய சொல்லிட்டு அவரே சொன்னார் விசாரம் பண்ணி கவலைப்பட வேண்டாம். இந்த வாய திறக்கிறதுங்கிற கிரியை வேறு, தூங்குறதுங்கிறது வேறு, அதுல ஒண்ணு சந்தேகம் இல்லையா. இப்ப உங்களுக்கு என்ன வேணும், வாய திறக்கிறதுக்கு அப்புறம் உத்தர காலத்துல தூக்கம் இருக்கணும், அவ்வளவுதானே. வாய் திறந்ததுக்கு அப்புறம் தூக்குறானா இல்லையா, தூங்குறான். வாயும் திறந்தே இருக்கு, தூக்கமும் இருந்துட்டே இருக்கு, சதப்பரமும் அனுமதி இருக்கு தூக்கம். அதை வச்சுட்டு நீங்க தூருங்கோ. முகம் யாதாய வாய திறந்து
திறந்துட்டு தூங்குறான். திறந்துட்டு தூங்குறான்னு சொன்னா அப்ப இந்த பிரயோகம் இல்லை. யாததான முகத்தை திறந்துட்டே தூங்குறான். ரெண்டும் சமான காலத்துல இருந்தா அப்படி சொல்லணும். யாதாய சொன்னா திறந்துட்டு தூங்குறான். அந்த மாதிரி வச்சுக்கோம். பின்னாடியும் தூக்கம் இருந்தாலும் பின்னாடியும் தூக்கம் இருக்கோ இல்லையோ அதை வச்சுன்னு பூர்வகாலம் சொல்லிக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. வேறு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த பூர்வ காலத்துவம் அவிவக்ஷிதம். பல இடத்துல வித்தியாசப்பட்ட கூட பிரயோகம் கிடைக்கிறது. அதை வச்சிருந்து அந்த பூர்வ காலத்துவம் விவக்ஷை இல்லை அப்படின்னு வச்சிருந்து கூட பண்ணலாம்னு சொல்றாங்க. அந்த விதத்துக்கு அத்திய விவகாரங்கிற அந்த பூர்வ காலத்தும் அவ்வளவு நினைக்கல. அதனால வேண்டாம் அவிவக்ஷத்துக்கு சொல்லி பண்ணலாம், அது தப்பாகாது. இந்த மாதிரிலாம் பல பேர் சமாதானங்கள் சொல்லிட்டு வந்து அதுக்கு வேற விஷயம் மித்யா ஞான நிமித்தா. இங்கதான் வந்து மித்யா ஞான நிமித்தா லோக விவகாரம். லோக விவகாரம் அத்தியாசம். மித்யா ஞான நிமித்தகாங்கிற பதத்துக்கு நீங்க எப்படி அர்த்தம் சொல்லுது? முதல்ல விக்கிரகம் பண்ணாங்க. என்ன சமாசம் இது? மித்யாஜ தத் அஜ்ஞானஞ்ச மித்யா ஞானம். மித்யானா பொய், ஆந்திரத்தம்னு சொன்னாங்க. அஜ்ஞானங்கிறது ஒண்ணு, பொய்யான ஒரு அஜ்ஞானம் அப்படின்னு அர்த்தமாகும் மித்யாஜ்ஞானம். மித்யாஜ்ஞானம் நிமித்தம் எஸ்யா மித்யாஜ்ஞான நிமித்தா. விவகாரங்கிறதுக்கு இது விசேஷமா வந்தது. விவகாரா புல்லிங்கமா இருக்கிறதுனால இதுவும் புல்லிங்கமா வந்தது. விவகாரங்கிறப்ப அத்தியாசத்தை சொல்றது. அதாவது இந்த அத்தியாசமானது இந்த மித்யாஜ்ஞானத்தை நிமித்தமாக கொண்டது அப்படின்னு அர்த்தமா. இங்க வந்து நிமித்தம் அப்படிங்கிற பதத்துக்கு உபாதானம்னு அர்த்தம் பண்றாங்க. அதனால ஒரு தகராறு பண்றாங்க. நிமித்தம்னு அவர் போட்டா இந்த உபாதானம் அர்த்தம் சொல்றது. மித்யாஜான மித்யாஜ தத் அஜ்ஞானம்ட்டு ஒரு எஸ்மார்க்கு போட்டு அஜ்ஞானம்னு தெரிஞ்சுது. இதெல்லாம் வந்து பாட்டுக்காரருக்கு சம்மதமா? மித்யா தியானம்னு சொல்லுங்க, மித்யா தியானம். நிமித்தம்னா நிமித்தம்னு சொல்லுங்க, அழகா இருக்கும். யதார்த்தமா வியாக்கியானம் பண்ணிருந்தாக ஆகும். மித்யாஜானம்ங்கிறது சாந்தியை சொல்லுவோம். மித்யாஜானம் சமஹா, அத்தியாசத்துக்கு மித்யாஜானம்னு பேரு. இது வந்து நம்ம செய்யக்கூடிய விவகாரத்துக்கு ஒரு நிமித்த காரணமாக இருக்கு. அது ஒத்துக்க வேண்டியதாங்க. நமக்கு ஒரு பிராந்தி வந்ததுன்னா அதுக்கு தகுந்தாப்புல தான் நம்ம விவகாரம் நடக்கும். ஆக மேற்கொண்டு வரக்கூடிய எல்லா விவகாரங்களுக்கும் மித்யாஜானம்னு சொல்லப்படுற அந்த பிராந்தியானது ஒரு நிமித்த காரணமாக இருக்கு. இப்படி வியாக்கியானம் பண்ணினா ரொம்ப சரளமா மெதுவா வியாக்கியானம் பண்ணினா மாதிரி ஒரு நினைப்பு. ஆனா பஞ்சபாதிகாரர் அப்படி பண்ண சொல்றார். மித்யாஜ தது அஜ்ஞானம் மித்யாஜானம். முதல்ல அங்க எஸ்மாருக்கு போட்டு மித்யா அஜ்ஞானம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். மித்யானா என்ன? நிச்சேதி அனிர்வச்சனீயதா உச்சதே. இந்த நிச்சேதி ஒழுக்கம் இருக்க மாதிரி மித்யாஜத்துக்கு அர்த்தம் இல்லை. மித்யாங்கிறதுக்கு அனிர்வச்சனீயம், அதாவது சத விலட்சணம். இந்த அஜ்ஞானம் எப்பேற்பட்டதுன்னு கேட்டா இது சத்தியம் இல்லை, அதே சமயத்துல சதவிதானம் போல அசத்தும் கிடையாது, இது ஒரு தினத்து. இந்த ரெண்டையும் காட்டிலும் வித்தியாசப்பட்டது. அதுதான் அனிர்வச்சனீயதா. நித்யாதி அனிர்வச்சனீயதா உச்சதே. அஜ்ஞானமிதி முக்கியதே. அஜ்ஞானமிக அவித்யாஸ்தி ஞான பரிதாசேன உச்சதே. அஜ்ஞானம் ஞானத்தை காட்டிலும் வித்தியாசப்பட்டது அப்படின்னு அர்த்தமா. இந்த பரியுதாசம்னு சொல்லுவாங்க. பரியுதாசம்னா என்ன தெரியுமா? நன்மை இருக்கு, நான் பிரயோகம் பண்றோம்னு. நானும் பிரயோகம் பண்றப்ப ரெண்டு விதமா நம்ம வாக்கியத்துல பிரயோகம் பண்றோம். ஒரு இடத்துல நிஷேதம், அது நிஷேதத்தை விட்டு அடுத்தது பரியுதாசம். பரியுதாசத்துக்கும் நிஷேதத்துக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்றோம். அப்ராமணம் ஆனய அப்படின்னு ஒரு வார்த்தை. அப்ராமணம்னு நன்மை இருக்கு. அது என்ன சொல்றேன்? இது என்ன அர்த்தம்? பிராமணனை காட்டிலும் வேறான ஒருவனை அழைத்து வா அப்படின்னு அர்த்தமா. சரியா? இன்னொன்னு சொல்றேன். இந்த நாள பிராமண சப்தத்திலேருந்து கழட்டி ஆணையால சேர்த்துக்கொள்றேன். பிராமணம் ந ஆணைய. அப்பனா பிராமணனை அழைத்து வராது. ரெண்டு வார்த்தை சொன்னேன். பிராமணம்
ஆனய பிராமணனை அழைத்து வராதே. அபிராமணம் ஆனயனா பிராமண காட்சிக்கும் வேறானவனை அழைத்து வா. இந்த ரெண்டு வார்த்தைக்கும் ஒரே விதமான அர்த்தத்தை புரிஞ்சுப்போமா இல்ல வித்தியாசப்படுமா? என்ன வித்தியாசம்? அழைத்துட்டு வராதேன்னு சொன்னா யாரையுமே அழைத்துன்னு வர வேண்டியது. பிராமணனே அழைத்துட்டு வர வேண்டாம், வேறவும் நம்ம சும்மா இருந்து விடலாம். இதை கேட்டுட்டு பேசாம இருந்து விடலாம். இதுதான் நிஷேத வாக்கியம். நிஷேத வாக்கியம் ஒண்ணு சொன்னதுன்னா நாம ஒண்ணும் பண்ண வேண்டாம், கேட்டுட்டு பேசாம இருந்து விடலாம். ஒன்றும் பண்ணப்படாதுங்கிறது அதுக்கு அர்த்தம். ஆனால் அப்பிராமணமானேன்னு பேசாம இருக்க முடியாது. தேடி கண்டுபிடிச்சு இன்னொருத்தனை கொண்டு வரணும். பிராமணனை விட்டு இன்னொருத்தனை கொண்டு வரணும். அப்ப என்னாச்சு? இந்த நன்மை நிஷேதமா இருந்தால் கேட்டுட்டு பேசாம இருந்து விடலாம். அது நிவர்த்தியை சொல்றதே தவிர பிரவருத்திக்கு காரணமாகாது. ஆனா இது பரிவிதாசமா இருந்தால் அதுவே ஒரு விரிவாக்கியமாகி பிரவருத்திக்கு ஏற்றுவாள். இதுதான் பரிவிதாசங்கிறதுக்கும் நிஷேதங்கிறதுக்கும். இப்ப அஜ்ஞானம் இதுல இத வித்தியாசம் காண்பிக்கிறதுக்காக என்ன பண்ணுவான்னா பரிவிதாசத்துல சமாசம் நிச்சயமா ஒரு பண்ணிடுவான். ஏன்னா புரிஞ்சுக்கிறவர்களுக்கு கஷ்டப்படப்படாதே. அதனால அப்பிராமணன்னு கேட்டு சமாசமா சொல்லிட்டான். நீங்க என்ன பிராமணமானையான்னு சொன்னாலும் வச்சுங்களேன், இந்த நேரம் ஆணையாவை சேர்த்துக்கணுமா பிராமணனை சேர்த்துக்கணுமா சந்தேகப்பட்டு சிரமமா போயிடும். அதனால நாம பண்ணணும் ஒன்றும் நியமமே கிடையாது, சமாசம் பண்ணனால நியமம் கிடையாது. நாம ஒரு சௌகரியத்துக்கு யோக விவகாரத்துல ஒரு சௌகரியம் வரதுக்காக பரிவிதாசமா இருந்தால் அங்க சமாசம் பண்ணி காமிச்சிருக்கோம். அப்பிராமணமான சரியா? நிஷேதம் எனக்கு விருப்பமாதான் பிராமணன் ஆணைய மற்றவங்க ஆணையம் பண்றியா இல்லையா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு நாம ஒரு விவஸ்தை வச்சிருக்கோம். இப்போ அஜ்ஞானம்ங்கிற இடத்துல இது பரிவிதாசம், இது நிஷேதம் இல்லை. இது ஒரு நிஷேதமா இருந்ததுன்னா ஞானத்தினுடைய ஒரு இல்லாமை அபாவம் அப்படின்னு அர்த்தங்கிறது. ஞானம் இல்லை, என்ன இருக்குங்கிறது தெரியாது, ஞானம் இல்லை அப்படின்னு சொன்னா இது நிஷேதம். ஆனா பரிவிதாசமா இருந்தா ஞானத்தை காட்டிலும் வித்தியாசப்பட்ட இன்னொன்று அர்த்தமா. அப்பிராமணன் பிராமண காட்டிலும் வேறான ஒருத்தனை அழைச்சிட்டு வரணும். அதே மாதிரி சதிசமா வேற கொண்டு வரணுமா. ஒரு கட்டத்தை கொண்டு இது அபிராமணன் தானேன்னு சொல்லக்கூடாது. அதனால பிராமணனை போல வேற இருக்கணும். அவனே இன்னொரு மனுஷனா இருந்து ஆனா பிராமணனா இல்லாம இருந்து அப்படி உள்ளவனதான் அழைச்சிட்டு வரணும்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க. இப்ப அஜ்ஞானங்கிற பரிவிதாசத்தை என்ன கேட்கிறதுன்னா ஞானத்தை காட்டிலும் வேறானது, ஆனா சில சுவாவத்துல ஞானத்தோடு ஒத்து போகக்கூடியது அப்படின்னு தெரியுது. ஞானத்துக்கு விருத்தமானது ஆனா கொஞ்சம் ஒத்து போகக்கூடிய விஷயம் அப்படின்னு இதுல இருந்து தெரியுது. இதுதான் ஞான பரிவிதாசம். அப்ப என்ன ஆச்சு? ஏன் ஞானத்தை காட்டிலும் வித்தியாசப்படுறது, என்ன விதத்துல ஒத்து போறது, இதற்கே நாம நிரூபணம் பண்ணோம் இல்லையா? அப்ப ஞானத்தை காட்டிலும் ஏன் வித்தியாசப்படுறதுன்னா ஜடமா. ஞானம்னா எனக்கு சைத்தன்யம். அப்ப இது எப்படி இருக்கு? இது ஜடம். அதனால இது அஜ்ஞானம்னு சொல்றோம். ஜடமா இருக்குங்கிற காரணத்தினால அஜ்ஞான சப்தத்தினால சொல்லப்படுறது. எப்படி ஒத்து போறது? ஞானம்ங்கிறது ஒரு பாவரூப பதார்த்தம், அஜ்ஞானமும் அது அபாவம், அதுவும் ஒரு பாவரூபம். ஆக ஞான பரிவிதாசேன அஜ்ஞானம்ங்கிற இந்த ஞான பரிவிதாசமானது ஜடாத்மிகா அவித்யா சக்தி, ஜடமாக இருக்கக்கூடிய அவித்யங்கிற ஒரு சக்தியை இருக்கிறது இந்த சக்தி. ஞான பரிவிதாசேன உச்சது அஜ்ஞானம். கண் நிமித்தா ததுபாதானா இச்சர்த்தா. அதாவது நிமித்தங்கிற சப்தத்துக்கு இங்க உபாதானங்கிற அர்த்தம் வச்சுக்க வேண்டும் அப்படின்னு. இது ஏன் இப்படி கொண்டு போனாருன்னு சொன்னா இந்த விஷயங்கள் மேல வரப்படும். இதுக்கு மேல இந்த என்ன விஷயம்னா இங்க சொல்லக்கூடிய இந்த அவித்யா சக்தியானது மேல் கொண்டு இதையே மாயான்னு சொல்லப்படும். இதையே தான் அத்தியாகிருத்தம்னு சொல்லப்படும். ஸ்ருதி மாயா அத்தியாகிருத்தம்னு சொல்லப்படுற அந்த வஸ்துவே நாமரூபமாக பரிணாமத்தை அடைஞ்சதுன்னு சொல்றது. வேகம் கைதி அத்தியாகிருத்தம் ஆசிட்டு முன்னாடி அத்தியாகிருத்தமா இருந்தது, அது அப்புறம் நாமரூபாத்மியோட வியாக்கியத்தை அதுவே இப்படிப்பட்ட நாமரூபமாக மாறி வந்தது அப்படின்னு சொல்லி அப்புறம் எனக்கு உபாதான காரணம் கிடைச்சிருக்கோம். அதனால இந்த அஜ்ஞான சக்தி மேல சொல்லக்கூடிய அந்த அவ்யாகிருதம்ங்கிற அந்த பகவத் சக்தி, பகவானுடைய சக்தி, மாயாங்கிறது பகவானுடைய சக்தி, அந்த சக்தி சொல்லக்கூடிய சப்தமா இருக்குன்னு சொன்னா அப்ப அது இந்த அஜ்ஞா சக்திக்கு எந்த மாதிரியான காரணமாகும்?
பரிணாம உபாதான காரணம் ஆகும். இவர் சொன்ன விஷயம் தப்பில்லை, மேல சொல்ல போறதை இப்ப எடுத்துன்னு வந்தார். ஆனா நிமித்தங்கிற சப்தத்துக்கு இந்த மாதிரி ஒரு அர்த்தம் பண்ணிட்டாரு கஷ்டப்பட முடியா அப்படின்னு அவெல்லாம் நினைக்கிறான். அதனால தன்னிமித்தா ததுபாதானமான அர்த்தம், அப்பேற்பட்ட மாயாசக்தியை உபாதானமாக கொண்டது இந்த அர்த்தம் அப்படின்னு இந்த இதுல இருந்து கிடைக்கும். வாஸ்தவமா இந்த நிமித்தம் உபாதானம் அப்படின்னு பிரிக்கிறது இருக்கு, இது ஒரு பாரிபாஷிகம். கார்த்திகம் 3 விதமா பிரிச்சா, சமவாயு காரணம், அசமவாயு காரணம், நிமித்த காரணம். நிமித்த காரணம்னா என்னன்னு கேட்டா, எது சமவாயு காரணம் இல்லையோ அசமவாயு காரணமும் ஆகாதோ அதுதான் நிமித்த காரணம் அப்படின்னு. அவன் பிரிச்சு போட்டத்துல நமக்கு இப்ப சந்தேகம் வருது, நிமித்தம்னு சொன்னா சமவாயு காரணம் ஆகாது, அசமவாயு காரணம் ஆகாது, அதை காட்டிலும் வேறான ஒன்னதான் நிமித்த சப்தம் குறிக்கிறது. ஆனா அப்படி இல்லை. காரணம்னு சொல்லும் போது இந்த 3யும் காரணத்தை சொல்லலாமா சொல்லக்கூடாதா? காரணம் அதுவும் ஒரு காரணம், இதுவும் ஒரு காரணம், இதுவும் ஒரு காரணம், எல்லாமே காரணம். காரணங்கிற சப்தம் பொதுவாக 3 விதமான காரணத்தையும் நிமித்தங்கிற சப்தமும் அதே காரணங்கிற சப்தத்துக்கு பர்யாயமாக சொல்லப்படுற சப்தம் தான் இது. நிமித்தம் அப்படின்னு சொன்னா 2 காரணத்துக்கு காரண விசேஷம் இல்லை, காரணம் அப்படிங்கிற இந்த இதுக்கு பர்யாயமாக நிமித்தங்கிற சப்த பிரயோகம் அநாதி காலமாக வந்திருக்கு. நிமித்தம் ஏது லக்ஷ்மணோ அப்படின்னு அமரகோஷம். ஏதுங்கிற சப்தம் பொதுவானது தானே. ஏதுரன்னா காரணம் பீஜம், ஏது காரணம், இதெல்லாம் ஒரே அர்த்தம் தானே. அப்படியானால் நிமித்தங்கிறதும் அந்த அர்த்தத்துல வரும். பொதுவாக காரணத்தை குறிக்கக்கூடிய சப்தம் தான் இது. வியாக்கரணத்துல காரணத்தை குறிக்கக்கூடிய சப்தத்தை பிரயோகம் பண்ணும் போது பல விபக்திகளை நாம உபயோகப்படுத்தலாம், அர்த்தம் வித்தியாசம் இல்லாமல் அப்படின்னு சொல்லி. அர்த்த வித்தியாசமே இல்லை, ஆனா நானாவிதமான விபக்தியை சொல்லலாம். அது நிமித்த பரியாய பிரயோகே சர்வாசாம் பிராயதரிசனம்னு ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைகள்னால விதிக்கப்படுறது. இப்ப பாருங்களேன், என் நிமித்தம் வசதி அப்படின்னு கேட்கிறேன். அதாவது விவசாயமாக பண்ணிட்டு இருக்காங்க. பின் நிமித்தம்னு நான் பிரதமா போட்டிருக்கேன், விதியையும் வச்சுக்கலாம், வித்தியாசம் தெரியாது. அப்புறம் கேன நிமித்தேன வசதி, இந்த கேன நிமித்தேனு திருப்தியை போட்டேன். பின் நிமித்தம் வசதிங்கிறதும் கேன நிமித்தேன வசதிங்கிறது ஒரு அர்த்தமும் இல்லை, ஒரு அர்த்த வித்தியாசமும் இல்லை. அது மாத்திரம் இல்லை, திருப்தியை மாத்திரம் இல்லை, நான் சொல்றேன் கஸ்மாத் நிமித்தாத் வசதி, கஸ்ய நிமித்தத்தை கஸ்ய ஹேதோஹ வசதி, கஸ்ய ஹேதோஹோ அப்படின்னு. கஸ்ய ஹேதோ என்ன விபக்தி போட்டாலும் ஒண்ணுமே அர்த்த வித்தியாசம் இருக்கு. அங்க நிமித்த பரியாய சப்தமாக எடுத்துக்கிறது என்னன்னா, ஹேது சப்தம், காரண சப்தம். கிம் காரணம் வசதி, ஏன காரணேன வசதி, கஸ்மை காரணாய வசதி எல்லாம் சொல்லலாமா. ஆக நிமித்த சப்தமும் காரண சப்தமும் பொதுவாக பரியாய சப்தமாக இருந்திருக்குங்கிறது இந்த வியாக்கரண பிரமாணத்தால் சித்தமா. இவர் பார்த்தா தன் நிமித்தகான்னு போட்டிருக்கார். இது தார்க்கிகன் சொன்ன அந்த நிமித்த காரணம்னு அர்த்தம் இருக்கணும்னு ஏதாவது நிர்பந்தம் உண்டோ? இல்லையே, காரணம்னு அர்த்தம், இத காரணமாக கொண்டது. அப்ப எந்த காரணம்னு எடுத்துக்கலாம்? மேல் கொண்டு சொல்லக்கூடிய விஷயத்தை பார்த்து இது உபாதான காரணம்னு அர்த்தம் பண்ணிடுவோம். பொதுவாக நிமித்தம்னு சொல்லியிருந்தா கூட அதை நிமித்தத்துக்கு காரணம்னு சொல்லியிருந்தாலும் அதை உபாதான காரணமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக பஞ்சபாதிகாச்சாரியர் வியாக்கியானம்